போராட்டம் நடத்துறது தான். மருத்துவர் ராமதாஸ் போராட்டம் நடந்தது முன்னாடி வன்னியர் உள்ளிட்ட எல்லா சாதியும் பிசியில தான் இருந்துச்சு. அப்ப ஒரே சாதி தான். 1989க்கு முன்பு வரையில் தமிழ்நாட்டில் எஃப்சி, பிசி, எஸ்சி அவ்வளவுதான். எஸ்டி 4 பட்டியல். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு கலைஞர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த போது அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்ததனால் அவர் பிசியை 2ஆ பிரிச்சார். பிசி, எம்பிசின்னு. மோஸ்ட் பேக்வர்ட், மற்றவங்க எல்லாம் பேக்வர்ட். பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். இதுவெல்லாம் அரசு ஆட்சி நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்டவை. இதுல ஒவ்வொரு சாதியும் இன்னொரு சாதியை விட மேலானது அல்லது தாழ்வானது என்கிற உளவியலை கொண்டிருக்கிறது. மற்றவங்க என்ன நினைக்கிறான்னா, எஸ்சி மட்டும்தான் கீழ் சாதி, மற்றவங்க எல்லாம் மேல் சாதின்னு நினைக்கிறான். அது உண்மை இல்லை. பிராமணர்களை பொறுத்தவரையில் பிராமணர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி, மற்ற எல்லாரும் கீழ் சாதி. இதுதான் அவனுடைய பார்வை. எல்லாரும் சூத்திரவாள் அப்படின்றான். அதுல இன்னொரு நுட்பமான செய்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணர்களில் கூட பிராமண பெண்கள் கீழ் சாதி. எவ்வளவு பெண்கள் இருந்தாலும் அவ்வளவு பேர் 100% பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் சூத்திர சாதி. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா மனு தர்மத்தில் இருக்கு. அதான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி மனுன்னு ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் உருவாக்குற ஒரு சட்ட தொகுப்பு. அதுதான் இந்து தர்மத்திற்கான அடிப்படை சட்டம் என்று அன்றைய மன்னர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார்கள்.